என்கிட்ட வந்து பல பேர் சொல்லுவாங்க, நிறைய கோடிக்கணக்கில் நான் ஜெபம் பண்ணுறேன், கோடிக்கணக்கில் நான் தவம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்றுமே ரிசல்ட் தெரியலையே, ஜெபம் நீ சொல்கிற மாதிரி தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லுவேன். ஒரு மரத்தடியில் வெண்தாடி, பெரிய வெண்தாடிங்கெல்லாம் நரைச்சி போச்சு, அவருடைய உடம்பு ஒடுங்கி போச்சு, எல்லாம் செஞ்சுட்டு பெருசாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு வயோதிகர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஜெபம், எவ்வளோ வருடங்களாக, சிறு வயதிலிருந்து அவருக்கு 100 வயசு ஜெபம் நெருங்கும் வரை ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு 9 வயசு பாலகர், அவன் வந்து அம்பாளை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணுறான், தியானம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி களைப்படையும் போது தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்து விட்ட பின்பு ஜெபத்தை தொடர வேண்டும். இப்படியாக அவன் அறிந்திருக்கிறான், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கந்தர்வர்கள் புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கி அந்த கிழவருக்கு, வயோதிகருக்கு முன்பாக ஜெபம் செய்யும் வயோதிகருக்கு முன்பாக நேராக ஒரு பாலகனிடம் வந்து அந்த புஷ்பக விமானம் நிற்கிறது. இறங்கி வந்து அம்பாளுடைய சேனைகள், சக்திகள், பாலகா வாங்கோ, அம்பாள் உத்தரவு போட்டிருக்காங்க உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும்போது கிழவருக்கு ஆத்திரம் பண்ணிட்டு வருது, கோபம் வருது. என்ன, நான் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நிறுத்தும் பெரியவரே, நீங்கள் இந்த ஜென்மத்திலே தான் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த பாலகன் பல ஜென்மங்களிலே தவம் செய்து இப்போது இந்த குறுகிய காலத்தில் ஜெபம் சித்தியாகி இருக்கிறது. தேவி மெச்சிக்கொண்டால் அனுப்பியிருக்கிறாள், நாங்கள் கூட்டி செல்ல வந்திருக்கிறோம் இல்லையா. கிடைக்கலையே அப்படின்னா இன்னும் நிறைய செய்யணும்னு அர்த்தம். உனக்கு போதாது என்ற அர்த்தம் இல்லை, உனக்கு போராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் பக்குவப்பட வேண்டும், இன்னும் அறியப்பட வேண்டும். என்கிட்ட வந்து பல பேர் சொல்லுவாங்க, நிறைய கோடிக்கணக்கில் நான் ஜெபம் பண்ணுறேன், கோடிக்கணக்கில் நான் தவம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்றுமே ரிசல்ட் தெரியலையே, ஜெபம் நீ சொல்கிற மாதிரி தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லுவேன். ஒரு மரத்தடியில் வெண்தாடி, பெரிய வெண்தாடிங்கெல்லாம் நரைச்சி போச்சு, அவருடைய உடம்பு ஒடுங்கி போச்சு, எல்லாம் செஞ்சுட்டு பெருசாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு வயோதிகர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஜெபம், எவ்வளோ வருடங்களாக, சிறு வயதிலிருந்து அவருக்கு 100 வயசு ஜெபம் நெருங்கும் வரை ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு 9 வயசு பாலகர், அவன் வந்து அம்பாளை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணுறான், தியானம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி களைப்படையும் போது தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்து விட்ட பின்பு ஜெபத்தை தொடர வேண்டும். இப்படியாக அவன் அறிந்திருக்கிறான், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கந்தர்வர்கள் புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கி அந்த கிழவருக்கு, வயோதிகருக்கு முன்பாக ஜெபம் செய்யும் வயோதிகருக்கு முன்பாக நேராக ஒரு பாலகனிடம் வந்து அந்த புஷ்பக விமானம் நிற்கிறது. இறங்கி வந்து அம்பாளுடைய சேனைகள், சக்திகள்,